ஒருமுறை பார்வதி தேவி சிவபெருமானிடம், சுவாமி, உலகில் கோடிக்கணக்கான மக்கள் உங்களை வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் முக்தி கிடைக்கிறதா என்று கேட்டார். அதற்குச் சிவன், தேவி, உண்மையான பக்தியுடன் என்னை வழிபடுபவர்கள் மிகச் சிலரே. அதை உனக்கு நிரூபிக்கிறேன் என்று கூறி பூலோகத்திற்குச் சென்றார். சோதனை. சிவன் ஒரு முதியவராகவும் பார்வதி அவரது மனைவியாகவும் மாறினர். ஒரு சேற்றுக்குழியில் முதியவர் சிவன் விழுந்துவிட பார்வதி தேவி உதவிக்காக மக்களை அழைத்தார். நிபந்தனை: பார்வதி மக்களிடம், யார் பாவமே செய்யவில்லையோ அவர்கள் தொட்டால் மட்டுமே என் கணவர் எழுவார் என்று நிபந்தனை விதித்தார். மக்களின் தயக்கம். அனைவரும் தங்கள் செய்த பாவங்களை எண்ணி பயந்து விலகிச் சென்றனர். உண்மையான பக்தன். அப்போது அங்கு வந்த ஒருவன், நான் கங்கையில் நீராடிவிட்டு வருகிறேன். கங்கையில் மூழ்கினால் பாவங்கள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. எனவே நான் இப்போது தூய்மையானவன் என்று கூறி முதியவரை தூக்கினான். இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு சிவன் பார்வதியிடம், பார்த்தாயா தேவி, சாஸ்திரங்களை அறிந்தவர்களை விட அவற்றின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவனே உண்மையான பக்தன் என்று விளக்கினார்.